ஹலோ गाइस நான் ஒரு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து மிஷன் இசோகுரா ஃபேமிலி சீரிஸோட எபிசோட் 24 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த எபிசோட் மேல தரமா இருக்கும் முடிஞ்சவங்க ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸ்கிப் பண்ண பார்த்தா அது எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதை உள்ள போலாமா. சின்சோவும் சொத்தியால இப்ப அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அந்த சொத்தியால ஒரு ட்ரில்லிங் மிஷினா மாத்தி வெறித்தனமா கத்திக்கின்னு அட்டாக் பண்ண அதுல இருந்து அவனோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே அது அவனும் தடுத்து திரும்ப அட்டாக் பண்ண சின்சோ தொலைவில் போய் வீயும் போது இவனும் கீழே விழுந்து கிடக்கிற சின்ன சின்ன பீட்ஸ் ஆஃப் இவனுடைய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே திரும்பியோ தன்னோட கைக்குள்ள ஒட்ட வைக்க பார்க்க அதெல்லாம் வரல. அதை பார்த்துட்டு அவனும் வாய பழக்க தம்பி அதெல்லாம் ரீஜெனரேட் பண்ண முடியாது கண்ணா. அது ஏன்னா பிளாக் ஷேடோ ஸ்டோன் செல்லுலார் அலாயால உருவாக்கப்பட்டது. இதனோட விளைவா ஸ்டீல் எலமெண்டால உன்னுடைய ஆர்கன்ஸை தொடர்ச்சியா நீ ரீஜெனரேட் பண்ண முடியும். பட் உன்னுடைய செல்லுலார் சிஸ்டத்தை அழிச்சிட்டா அதெல்லாம் ரீஜெனரேட் பண்ண முடியாதுல. அதனால இதுக்கப்புறம் உன்னுடைய பார்ட்ஸ் எல்லாத்தையும் உன்னால ஒட்ட வைக்க முடியாது அவ்வளவு சீக்கிரமா. ஏன்னா நீயும் ஒரு மனுஷன் மாதிரி தானே. உன்னோட உடம்பு ஒன்றும் மெட்டல் கிடையாதுல. இப்ப என் கதை என்னன்னா எனக்கு பிடிச்சவங்கள யாரு காயப்படுத்தினாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் எப்படியாப்பட்ட பயமுறுத்துற வெப்பன்ஸையும் நான் கையாளுவேன். அதனால என்னோட ப்ளூமிங் அது கூட பயன்படுத்துறதுனால இதுதான்டா டிஸ்ட்ராக்ஷன். 7 பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு போஸ கொடுங்க. இப்ப 2 பேரும் சரி சமமா சண்டை போடும்போது காவாசிட்டா இவனை பலியாடா எந்த இடத்துல இவனை தடுக்க சொல்லி அமைச்சிருப்பான். ஆனா இவனுக்கு தெரியாது அவன் வசமா மாட்டிக்கணும்ன்றது. இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை தளர விடுறான். பயம் வந்தது உள்ளுக்குள்ள நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு. ஏன்னா அவன் முன்னாடி இருக்கிறது மிகப்பெரிய மான்ஸ்டர் அவனும் உணர. திடீர்னு பார்த்தா காயம்பட்ட இடத்துல இருந்து ரத்தமும் மொத முறையா லீக் ஆகுது. அதை அவனும் பார்த்துட்டு அதிர்ச்சியாவே தன்னோட கையை பயன்படுத்தி அவன் அட்டாக் பண்ணலான்னு வர சின்சோவோட தலையிலே காயம்படுது. பரவாயில்ல என்ன நீ எந்த அளவுக்கு காயப்படுத்துறியோ அந்த அளவுக்கு நான் ஒன்னு கதற வரேன்டா ரெடியா அப்படின்னு தொட்டு இவன் முன்னோக்கி போய் தன்னோட ஆயுதத்தை ஸ்வாடா மாட்டி அட்டாக் பண்ண ஒரு அட்டாக் தான் தலை துண்டு ஒண்ணுல நல்லா டஃப் கொடுத்த தம்பி. ஆனா நீ நினைச்சது என்னன்னா நம்மளோட பாடி ரீஜெனரேட் ஆகுன்றத நினைச்சேன். பட் ஆனா இப்ப அது நடக்கல. இன்னொரு விஷயம் நான் உன்னை கொல்றதுக்காக தான் வந்தேன். பட் எனக்கெல்லாம் உன்னை கொல்ற நோக்கமே கிடையாது. அப்ப அவனும் என்னடா சொல்றன்ற மாதிரி பாக்க நான் தான் பாத்தீந்தோ இங்க இன்னொருத்தரைய காப்பாத்தியாச்சு நல்லா வேலை பண்ணீங்க அப்படின்னு அயக்காவும் கதற. அயக்கா நீ இது என்னமா பண்றது அங்க முடிஞ்ச அளவுக்கு நீ சப்போர்ட் பண்ணனால இந்த அளவுக்கு நான் இப்போ நின்று இருக்கேன். உனக்கும் நான் நன்றி சொல்லணுமா அங்க பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்சோ அட்டாக் பண்ண வர என்னடா ஒண்ணுமோ வரீங்கன்னு சொல்லிட்டு ஜின்சோவும் தயாரா இருக்கான் அட்டாக் பண்ண. அப்ப காவாசிட்டா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒரு பட்டன் அழுத்தவோ அவனுங்க எல்லாம் அத்தோட அந்த இடத்துல செத்துறானு. அவனுங்க மட்டும் கிடையாது இவனோட ஆளுங்க எந்தெந்த இடத்துல இருக்கானுங்களோ அந்த பட்டன் அழுத்தது மூலியமா அந்த இடத்துல அப்படியே வெடிச்சு செத்துறானுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸா வச்சுன்னு இருக்க பசங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு பயப்படுறாங்க. பாத்தீங்களாடா நீங்க மட்டும் இன்னும் முன்னோக்கி வந்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் சப்ஜெக்ட்டுக்குலாம் இதுதான் கதி. ஆல்மோஸ்ட் நம்மளோட டேட்டாவை எல்லாத்தையும் லீக் பண்ணாம பாத்துக்கோ சாச்சா. இது எல்லாமே உன்னோட பொறுப்பு. கண்டிப்பா நான் இது எல்லாத்தையும் பாதுகாப்பேன். எவனும் என்ன நெருங்க முடியாது. நல்ல வேலை ஒன்ன நம்ம வந்து சரியா போச்சு. சின்சோவோ என்ன இது வெடிச்சு செத்துறானுங்க. நான் தான் கெங்கோ பேசுறேன். என்னப்பா இங்க நடந்துருக்கு அவனோட ஆளுங்களே அவனுக்கு கொள்றானுக்குள்ளே நானும் தான் இங்க பேசுறேன். இங்க நம்மளோட எனிமிஸோட பாடியில இருந்து ஏதோ ஒரு திப்பு மாதிரியான விஷயம் ஆக்டிவேட் ஆகி இவங்க எல்லாரும் வெடிச்சு செத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ தான் பார்த்து சொல்லணும் சியான். எறா பார்த்து சொல்றேன் இவங்க கதை என்ன இலவாங்க நடக்குது. சரி எல்லாரும் கேளுங்க. இந்த நியூஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. காவாசிட்டா எளிதா இவங்களோட ஐடவுட்ல இருக்கிற அவனோட இடத்தையும் அந்த டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸோட இடத்தையும் அவ்வளவு சீக்கிரம் காட்டிக்க மாட்டான். நீங்க எந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட உயிர்களுக்கு ரொம்ப ஆபத்து. அவனையும் பிடிக்க முடியாம போயிடும். அவன் பிளான் பண்ற விஷயமே ரொம்ப மோசமானது. அவன் உலகத்திலே ரொம்ப மோசமான கேவலமான ஆளுன்னு கூட சொல்லலாம். சேனல் இப்போ ஒரு ஃபைல் மூலியமா ரிப்போர்ட் ஒன்னு பாக்குறா. டெம்போ போ இதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை பண்ணாங்களோ இப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்தையும் அதுல போட்டிருக்கு. இவங்களோட ஐடவுட்டை பாதுகாக்கிறதுக்கான ரீசனே அதுக்கு அடியில கிட்டத்தட்ட 2000 டன் பாதுகாக்கப்பட்ட அசகுராவோட ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு. இது கிட்டத்தட்ட 10 பில்லியன் பீப்புள்ஸை பாதிக்கக்கூடியது. அதை சுத்தி இருக்கிற தடுப்பு சுவர்ல எக்ஸ்ப்ளோசிவ் மிசைல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இன்ஸ்டன்ஸா ஒரு அசைவுகள் அந்த இடத்துல ஏற்பட்டாலும் அவன் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டானா அடுத்த நிமிஷமே அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாமே ரொம்ப வேல்யூவல் ஆனது. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஐரோட்டை வெடிக்க வச்சா அந்த மிசைல்ஸ் எல்லாம் அதுல ஸ்டோர் பண்ணப்பட்ட அசகுராவோட ட்ரக்ஸ் எல்லாம் ஓஷன்ல கலக்கப்படும். இதனோட விளைவா கடற்கரை ஓரத்துல இருக்கிற நாடுகள் எல்லாம் மோசமான நிலைமையில பாதிக்கப்படும். முக்கியமா பீப்புள்ஸ் தான் இதனோட விளைவா மோசமாயிடுவாங்க. இதனால நாட்டுக்குள்ள மிகப்பெரிய கலவரங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். மக்கள் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட கட்டுப்பாட்டிலே அவங்க இருக்க மாட்டாங்க. இதுதான் முக்கியமான கோலா இருக்குது இந்த டெம்போ போடுது. என்னது ஏன் இவனுக்கு பண்ணணும் வேற என்ன வேணும். இதுல இருந்து கிடைக்கிற த்ரில்லும் கூடவே இது மூலியமா எந்த மாதிரியான பிரச்சனைகளை சால்வ் பண்ற மாதிரி இவனுங்களே செயற்கையா ஒரு மருந்து தயாரிச்சு தன்னோட கண்ட்ரோல்ல பல நாடுகளை பிடிப்பானுங்க. உண்மையிலேயே அவன் ஒரு கிரிமினல் தான் காவாசிட்டா. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த சீர் ஷோவிங் ப்ராஜெக்ட நிறுத்தணும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷங்கள் இருக்கு. அது முடிஞ்ச உடனே அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள நீங்க அந்த ப்ராஜெக்ட் நிறுத்தணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போயிட்டு அந்த ஹைட் அவுட்டை கண்டுபிடிங்க. அது எந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அழிச்சிருங்க. நல்லா புரிஞ்சது சொல்லிட்டு இவங்களும் போக எப்படி இவங்களை பிடிக்க போறேன் அதுக்கு இருக்கவே இருக்கு என்னோட முறை. நான் என்ன பண்ண போறேன்னா அவங்களோட சிஸ்டத்துக்குள்ளே வந்து ஹேக் பண்ண போறேன். அதுக்கு இந்த மாதிரி என்னோட பிரெயினை தான் நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னு அவங்கள உள்ள போலான்னு பார்க்க திடீர்னு யாரும் வருது. அவங்களுக்கும் தலையில இடுவு இந்த மாதிரி தலைவலிக்க அக்கா நல்லா தானே இருக்கு. அடிச்சா யாரோ ரிவர்ஸ் ஹேக்கிங் பண்றாங்க. என்னோட பிரெயின் வேவ்ஸ் அது பாதிக்குது ரொம்பவே. பைத்தியக்கார பொண்ணா இருக்கிறான். இன்னும் நிறைய கத்துக்கணும் சின்ன பொண்ணு அப்படின்னு இந்த இடத்துல சாச்சா தான் இந்த வேலையை பார்த்திருக்கான். ஏன்னா இவன் தானே தன்னுடைய பிரெயின் மூலியமா இருக்கிற டேட்டாஸ்
எல்லாத்தையும் அவன் தான் பாதுகாக்கிறான். அதனாலதான் காவாஷி அவனை நம்பியிருக்கான். எந்த விதமான விஷயத்தையும் டேட்டாவையும் லீக் பண்ணாம இருக்கிறதுக்கு. அக்கா நல்லா தானே இருக்கு, ஏஞ்சிக்கோ, கவலைப்படாத. என்ன நினைச்சிட்டானுங்க, இப்போ என் வேலையை காமிக்கிறேன் பாக்குறியா? ஆனா எப்படி இப்போ நான் இதை பண்றது? எனிமிஸோட பவர் சோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுதான் நாங்க பல கட்ட ஏற்பாடுகள் இது பண்ணிருக்கோம். அதுக்கான சோர்சஸ் எல்லாமே அங்கங்கதான் இருக்கு. அதெல்லாம் பாதுகாக்க இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. என்னடா தலைவலி போச்சு வேலையை கொடுக்குற சாச்சா? ஏய், நீ தாண்டா அந்த பவர் சோர்ஸை தடை இல்லாம வரதுக்காக நீ ஆஃப் பண்ணி வைக்கணும். பவர் சோர்ஸுக்காக இந்த இடத்துல பல விதமான இடத்துல நாங்க அதை செட் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் ஒரே டைம்ல அசம்பிள் பண்ண மட்டும் தான் இவங்களால எங்களுடைய டேட்டாவை எடுக்க முடியும். கூடவே என்னோட பிரெயின் ஒத்துழைக்கணும். என்ன இது, அவனுக்கு சீக்கிரமா அவனோட டேட்டாவை ஹைட் பண்ணி இருக்காங்க. பவர் சோர்ஸ் வேற குறைஞ்சினே இருக்கு. எந்த பொண்ணு இதை வாங்கிக்கன்னு சொல்ல அதோட அவ்வளோ அப்படியே கேராய் வீழான்னு போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த பவர் சோர்ஸ் இருக்கிற லிவரை யாரோ ஆன் பண்ணி விடுறாங்க. இவங்க 2 பேரும் ஷாக்காவ. ஏய், இது ரொம்ப கிட்ட இருக்கே. சிஸ்டம் பேக்கப்புக்கு இது போதுமா ஷியான்? எங்கோ நீ என்ன பண்ற? என்ன பண்றேன்னு என்ன அர்த்தம்? எனக்கு பயமா இருக்கு, காப்பாத்துனா சொன்னா. நீ பைத்தியக்கார மாதிரி பேசாதடா, நீ அந்த இடத்துல நிக்க கூடாது, ரொம்ப டேஞ்சரஸ், வா வெளியே வா. அப்ப பார்த்த இவனோட தலையில யாரோ வந்து குத்த நம்ம அனுமா தான் வந்து அட்டாக் பண்ணிருக்கான். ஒன்னு மாதிரியான முட்டாளுகளை இங்க என்னடா வேலை அப்படின்னு அவன தலையில சொல்லுவான். அவன் சிரிச்சு அடுத்த நிமிஷமே அவனும் வெடிக்க பார்த்தா அவனோட பப்பட்ஸ் தான் இதெல்லாம். என்ன கண்ணா எப்படி இருக்கு என்னோட கெங்க பொம்மை? அது கூட விளையாடுறியா? அடுத்த பவர் சோர்ஸுக்கு போய் அதை ஆன் பண்ணி விடுங்கடா, பாத்துக்கலாம். எவனா நானு? டேய் பைத்தியக்கார மாதிரி பண்ணாதடா, செஞ்சா உன்னால முடியாது. நீ ஒன்னும் காம்பட் டைப் கிடையாது. நீ நேரடியாக அட்டாக் பண்ற லெவலுக்குலாம் நீ தனிப்பட்ட முறையில் பயிற்சி பண்ணல நம்மளோட வீட்டுல. கவலைப்படாத, இது கண்டிப்பா ஒர்க் ஆகும். நீ என்ன நம்பு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். என்னடா டே லூசு தரமா பேசுகிறேன், நானும் சொல்லிக்கிறேன். கட்டாயமா சொல்றேன், நான் உனக்கு உதவி பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லவும் தொடச்சி அவனு பின்னாடி வந்து அனுபவம் அட்டாக் பண்ண. டேய் நம்ம ஒன்னும் சண்டை போறோம் கிடையாதுடா, இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான்டா. சியான், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. பல முறை நம்மளோட ஃபேமிலியில அவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கும்போது நம்ம 2 பேரும் மட்டும் தனிமையில ரூம்ல சந்தோஷமா இருக்கும். நமக்கு பிசிக்கலா எந்த விதமான பயிற்சிகளும் இல்லைனாலும் எந்த இடத்துல கண்டிப்பா நான் இதுக்காக போராடியே தருவேன். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே ஒரு ஃபேமிலியில, அதனால நம்ம எல்லாருக்காகவும் நான் போராடணும். அதுக்காக என்ன பிசிக்கல் பவர் இருந்தா மட்டும் தான் சண்டை போடணுமா என்ன? நம்மளுடைய புத்திக்கு உரிமை இருந்தா கூட அதுவே எனக்கு போதும். நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள், அது உனக்கு ஞாபகம் இல்ல? அதனால வேலையை ஆரம்பிப்போம். தொடச்சா சொல்லு என்ன பண்ணணும்னு. முட்டாள்ற நீ பைத்தியக்காரா? ஆமாமா நான் பைத்தியக்காரன் தான். எனக்கு கைடன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி சொல்றேன் முன்னாடி போய் நேரு. நீ என்ன காப்பாத்துறது ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம நானும் உன காப்பாத்த கவலைப்படாத. பைத்தியக்காரா எங்கடா ஓடின்னு இருக்க? பவர் சோர்ஸ் எல்லாம் தொடாதடா. ஏ சாச்சா, இவன் ரொம்ப தொல்லை பண்றடா, நான் இவனை கொன்னுட்டு இந்த இடத்துல. பேனிக் ஆகாத அனுமா, தேவையில்ல முயற்சி பண்ணாத, பொறுமை என்ன நடக்குதுன்னு கவனி. ஏன்னா நம்ம கிட்ட 21 நிமிஷங்கள் 49 செகண்ட்ஸ் இருக்கு. பிளான் பண்ண மாதிரி அதெல்லாம் ஒழுங்கு நடந்த மட்டும் நமக்கு விக்டோரி கிடைக்கும். சியானோ கெங்கோ கிட்ட, டே கெங்கோ இன்னும் 21 மினிட் தானே இருக்கு. கெங்கோ நிறுத்தாம அவனை தடுக்கிறதுக்காக போறான். க்ளோன்ஸ் அனுப்பிச்சு ஹீரோவோ இந்த இடத்துல கஷ்டப்பட்டு சமாளிச்சு இருக்க. சியான் நல்லபடியா ஹேக்கிங் பண்ண, உன்னை நல்லா பாத்துக்கொன்ன. இந்த இடத்துல பிசிக்கலும் ரொம்ப முக்கியம் தான். அதனால இங்க சமாளிச்சு இருக்காரு ரம்பால். இங்க ஹீரோவோ கஷ்டப்பட்டு சமாளிக்கிறான். இவனுக்கு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் தான் இவ்வளவு கஷ்டப்படுறது லாசனம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேர் தோழியை முடிச்சு விடுறாங்க. சரி இப்போ போலாமா? ஓகே வா வா சீக்கிரம் போவோ. என்ன இது ஃபர்ஸ்ட் நைட் கூட இவ்வளவு சீக்கிரமா போக மாட்டீங்க போலியே, அப்படி போறீங்க? அப்ப அந்த இடத்துல வீந்து கிடக்கிற ஒத்தணும். டேய் எங்களை வச்சு என்னடா பிராக்டிஸ் பண்ணிட்டு போறீங்களான்னு கெங்கோவும் ஷியான் சொல்றதை வச்சு அடுத்த ஃப்ளோருக்கு போயிட்டு பவர் சோர்ஸை கண்டுபிடிச்சு அதை வந்து ஆக்டிவேட் பண்றான். ஆனா போற இடத்துலாம் பின்னாடி பார்த்தா தடுக்கிறதுக்கு அனுமாவும் தன்னுடைய ஐஸ் பவரை பயன்படுத்தி இவனை வரைய வைக்க தன்னோட குளோன்ஸ் ஒவ்வொன்னா வரைஞ்சினே வருது. பார்த்து ஆசைக்கூட பவர் அவனும் பயன்படுத்திருக்கான். இன்னொரு பக்கம் சாச்சாவும் என்னோட சென்சார் வச்சு பார்க்கும்போது அனுமா சீக்கிரம் போட அந்த குளோன்ஸ் எல்லாம் தடு, அவன் ஆக்டிவேட் பண்ணி வர அந்த பவர் சோர்ஸை நல்லா புரிஞ்சது. இவனு போக தன்னோட ஐஸ் பவரை பயன்படுத்தினே இருக்க. என்ன பண்ணாலும் என்ன தடுக்க முடியாதா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஓடினே இருக்க. சாச்சாவும் இந்த பொண்ணால என்ன நினைச்சாலும் என்ன ஜெயிக்க முடியாது, என்ன போலிய மைண்ட் இருக்கிற பொண்ணா இவன். இந்த மூட்டாள்களுக்கு நான் யாருன்றது காமிக்கணும். எனக்கு ஆதரவு கொடுத்த காவாஷிட்டாக்கு நான் நன்றி உள்ளமா இருப்பேன். அப்ப இவனோட பிளாஷ்பேக்கை காமிக்க இவனுங்க ஒவ்வொருத்தருமே பிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே ஃபீல் பண்ற வச்சிரும். அந்த அளவுக்கு பண்ணிருப்பானுங்க ஸ்டோரியை. இதுதான் அப்போதைய சாச்சா. அவனும் இப்போ பெட்ல அட்மிட் ஆயிருக்கேன். காவாஷிட்டாவும் அடடா உன்னை பார்க்கவே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு தம்பி, ஆனா இந்த முறை அது கிடையாது. நீ என் கூட வந்துட்டீங்கன்னா உனக்கு ஏத்த எல்லா விதமான வசதிகளையும் உன்னை குணப்படுத்துற வேலையும் நான் பாக்குறேன். ஆனா நீ எனக்கு வாழ்க்கை ஃபுல்லா நன்றி உள்ளமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம உன்னோட பிரெயினை பார்க்கும்போது அது ரொம்பவே பவர்ஃபுல்லானது மாதிரி எனக்கு தெரியுது. அவர் சொன்ன விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது தான் இப்ப எனக்கு நல்லாவே புரியுது எதுக்காக இந்த டேட்டா சரியா பாதுகாக்கிற வேலையை என்கிட்ட காவாஷிட்ட கொடுத்தாருன்னு. ஹாக்காயோடது ஃபிளேம் பவர், கோரோசாவாவோடது ஸ்டீல் பவர், அனுமாவோடது ஐஸ் பவர், இவங்க எல்லாத்தையும் விட இவங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது என்னோட பிரெயின் பவர். என்னதான் இது மோசமான டேலண்டா இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு பண்ற உதவி. அனுமா விட்டு கொடுத்துறாதா, ஒண்ணு முன்னோக்கி போ. ஏய் பொண்ணு, என்ன இருந்தாலும் என்ன உன்னால புரிஞ்சுக்க முடியாது. அது உண்மை கிடையாது. உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நீயும் என்னைய போலியதாண்டா. உங்கள்கிட்ட சிம்பதியை பயன்படுத்தி காவாஷிட்டா உன்னை நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். என்ன முட்டாளாக்கலான்னு பாக்குறியா இப்படி பேசி? இல்ல அதுதான் உண்மை. அதனாலதான் இன்னொரு பக்கம் அனுமாவும் இந்த இடத்துல அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு. பார்த்தா அவனை ஏமாத்திட்டு இவனை அட்டாக் பண்ண எப்படி உனக்கு தப்பிச்சானுங்க? அது ஃபேக் ஆச்சா? அனுமா ரெஸ்பான்ஸ் பண்றா. தாத்தா எங்க என்னதான் நடக்குது? டேய் அனுமா, நான் உங்ககிட்ட அதை கேட்கணும். என்னடா எல்லா ஸ்கிரீன்லயும் நீ தான் தெரியுற? இல்ல இது எனிமிஸோட வேலை. நான் எப்படி முட்டாளாகணும்? இதை எனிமி எப்படி அதை கண்டுபிடிக்கணும்? உண்மையான அனுமா யார் தெரியல. அனுமா ஒன்னு மாதிரியே இந்த இதுல பல பேர் இருக்காங்களா? சாச்சா எனக்கு நல்லாவே புரியுது. அதனால சீக்கிரமா போ. சரி அனுமா, காவாஷிட்டா போயிட்டு பேக்கப் கேள்றான். பி பிளாக் 11th ஃப்ளோர்ல காவாஷிட்டா கூட போய் ஜாயின் பண்ணி கேளு. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஃபேக் தான் அப்படின்னு காவாஷிட்டாவும் பேசினிருக்க. பார்த்தா இப்ப ஜாமிங் டிரான்ஸ்மிஷன் வச்சு தன்னோட வாய்ஸை யாரோ எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சாச்சாவும் உணர்றான். என்னன்னா நீ என் கூட மைண்ட் செட்ல மாட்டிக்கின சமயத்துல என்னுடைய கெங்கோவோட டால்ஸை பயன்படுத்தி அனுமாவா மாற சொல்லிட்டேன். இப்போ அனுமா தானே எல்லா இடத்துல இருக்கணும் போது உண்மையான அனுமா யாருன்றது தெரியாம நீ குழம்பி போய் அவனுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டேன். இதனால உங்களுக்குள்ளேயே பல குழப்பங்கள் இப்போ வந்திருக்கும். இப்போ நீ மட்டும் தான் தனி மரமா நினைங்கிற. இப்போ என்னால நீ பேசுறதையும் கேட்க முடியும், அனுமா பேசுறதையும் கேட்க முடியும். அதே
அதே மாதிரி அனுமாவாலையும் என்னாலையும் உன்னுடைய வாய்ஸை கேட்க முடியும். பட் 2 பேருதையுமே தனித்தனியா தான் உன்னால கேட்க முடியும். கூடவே ஃபேக்கான மெசேஜஸ் எங்களோட கெங்கோ வந்து வேற லெவலில் அங்க டைப் பண்ணி அமைச்சிருக்கான். நீ அதனால குழம்பு போ. கெங்கோவும் எல்லா இடத்துல இருக்கிற பவர் சோர்ஸ் ஆன் பண்ணி விட. அவ்வளவுதான் 100% வந்த உடனே நம்ம ஷியானோ இப்ப என்னோட ப்ளூமிங்க பாக்குறீங்களாடா, சரி வாடா கெங்கோ வந்துட்டா போச்சு ஷியான் அப்படின்னு கெங்கோவும் ஷியானோ தன்னோட ப்ளூமிங் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. வேற லெவலா இருக்கும் பாக்கவே. கெங்கோவும் பரவாயில்ல தம்பி, நீ நல்லாவே முயற்சி பண்ண, என்னோட ப்ளூமிங் இப்ப மறைச்சு வைக்கிறேன் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அனுமா மாதிரியே கண்ணு இப்ப வர வைக்க. இது என்னோட கண்ணா? உன்னோட உண்மையான பேர் ரயோ அயானாகி. உன்னோட ஹைட் ஒரு 169 சென்டிமீட்டர், வெயிட் ஒரு 50 கிலோ இருப்ப, ஏஜ் வந்து 17. நீ செஞ்சியோ சிட்டியை சேர்ந்தவன். எப்படி என் கூட இல்லாமலே உனக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு? அது மட்டும் இல்ல, நீ போட்டு இந்த ஜாக்கெட் ஒரு பார்ட்டியோடதுன்னு எனக்கு தெரியும். அந்த பார்ட்டியோட நேம் ஹாக்கோ தானே? இதை கேட்ட அவனு சோகத்தோட உச்சிக்கு போயிட்டு கடுப்பா வரான். ஆஃப்டர் என்னோட பேரண்ட்ஸ் இறந்த பிறகு என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போகல. இப்ப அனுமாவோட பிளாஷ்பேக் காமிக்க அவன் பார்த்தா தெருவுல ஒரு பெக்கர் பார்ட்டி கூட உட்காந்து இருக்கான். பாத்தியா இந்த சாப்பாடு நான் சாப்பிட்டேன். பெக்கர்னா ஒண்ணும் கிடையாது, பிச்சைக்காரன் தான். டேய் பிச்சைக்காரன்ற வீடு இல்லாதவங்க சொல்லலாம். டேய் அது ஏன் சாப்பாடுறா, ஏன்டா இப்படி எடுத்த? நான் சாப்பிட்டுட்டேனே, என்ன மன்னிச்சிடு. ஏய் இது என்னோட டெரிட்டரி, தொலை போடா. நான் எங்க உன் வீட்டு கூட வந்தேன், நீ மட்டும் பெரிய இது மாதிரி பேசுற. எனக்கு அதை பத்திலாம் கேர் கிடையாது. என்ன கிளவி, உனக்கெல்லாம் இளமையா இருக்கிற பசங்க தானே பிடிக்கும். டேய் என்னடா பேசுனா, இன்னைக்கு நைட்டு தானே உன்னோட கடைசி நைட்டா இருக்கணும் சொல்லிட்டு அவங்களும் காண்டாயிட்டு அடியிலன்னு பாக்க. ஏ வயதான சுனிகரியோ ஏஞ்சிட்டா வாங்க ஓடலாம். அதுக்கப்புறம் அவங்களும் அமைதியாயிட்டு அப்படியே படுக்க அனுமாவும் இப்ப அப்படியே வந்து என்னாச்சு இவளுக்குன்னு தொட்டு படுத்துறான். எங்களுக்கு ஒரு நல்ல ரூம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், பட் என்ன பண்றது, எங்களோட பிறப்பு இப்படிதான் இருக்கும்னா அதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டு ஓரத்திலேயே இந்த அட்டைப்பட்டிக்குள்ளதான் அவங்க வீட்டை நினைச்சு தூங்குறாங்க. நல்லா பனியும் போய் அட்டைப்பட்டி எல்லாம் உருகி அப்படியே மேலெல்லாம் பனியா இருக்கு. அப்பா என்னதான் குளிர்னாலுமே எங்களுக்கு வீடு இல்லைன்னு போது இது அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். கிராண்ட்மா ஆக்கோ வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களோட வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஆனா நான் எப்படி தெரியல, என்ன ஒரு அர்த்தமே இல்லாத லைஃப், இப்படி இருக்கிறத விட செத்து போயிடலாமோ தோணுது அப்படின்னு அவனு தூங்க. அதோட வெயிலும் நல்லா காய கண் முடிச்சு பாக்குதா அவன் மேல அந்த கிராண்ட்மா ஹாக்கோவோட ஜாக்கெட் துணி வந்து அப்படியே போய் விட்டுருக்காங்க. அவங்க பார்த்தா பனிலேயே அப்படியே உறைஞ்சி இறந்துட்டு இருக்காங்க. ஒரு அசைவம் இல்லாம இருக்கத பார்த்துட்டு கிராண்ட்மா ஹாக்கோ என் மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்களா சொல்லிட்டு இவன் கண் கலங்க. அவங்க இறந்த பிறகு காவாஷிட்டா சில வாரங்கள்லயே இவனை வந்து கூட்டிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் தானே காவாஷிட்டா அவனை வந்து காப்பாத்தினா. அதை பத்தி பேசாதரான்னு சொல்லிட்டு இவனை அட்டை பண்ண. நீ எவ்வளவுதான் அட்டை பண்ணாலும் உண்மை உண்மைதான். உன்னோட எமோஷன்ஸை காவாஷிட்டா பயன்படுத்திக்கிறான். அது ஒண்ணுமும் உனக்கு தெரியலன்னா நான் எதுவும் ஒன்ன பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நீயா புரிஞ்சுக்கினாதான் உண்டு அப்படின்னு சொல்ல அவனும் அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நிறுத்த. அனுமா என்னடா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சாச்சாவும் கதற. இன்னொரு பக்கம் நம்ம ஷியானோ உள்ள வந்து ஹேக்கிங் வேலையை பார்த்து விட்டுறாங்க. இதனோட அவனோட கனெக்ட் பண்ணி அவனோட மைண்டையும் அவங்க மாத்த சாச்சாவும் கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் கண்ட்ரோல் ஆயிடுறான். 100% வேலையை முடிய அவனோட சிஸ்டம் எல்லாம் பிரேக் ஆகுது. ஷியானோ எல்லாரும் கேட்டுக்கோங்க, அந்த பவர் சோர்ஸோட சிஸ்டம் வந்து எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. அதனால நீங்க இந்த சீட் சோவிங் ப்ராஜெக்ட் மிஷினை போய் நிறுத்துங்கடா. நல்லாவே புரிஞ்சது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிரவும் ஹீரோவை கூட்டு வந்திருக்கான் ஒரு இடத்துக்கு. இந்த கேட் ரொம்ப பெருசா இருக்கு, இதை உடச்சுன்னா காவாஷிட்டா வந்துடும், அவனை பிடிச்சிடலாம். நல்லா புரிஞ்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் அட்டாக் பண்ணி அதை உடைக்க. வாங்கடா கஷ்டப்பட்டு கட்டி வச்ச இந்த பில்டிங்கை உடைச்சிருங்க போலியே, அது உங்களுக்கு தெரியலையா? வா அசனோ, ரொம்ப தேங்க்ஸ்ரா ஆக்குஜாக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்ததுக்கு. காவாஷிட்டா அப்படின்னு ஹீரோ சொல்ல அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேலை இருக்கும். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் வச்சு போடுங்க. ஏன்னா தரமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்கிப் பண்ண பார்த்தா அது வேணும் போதும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சு